வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மக்கள் கம்பெனி எங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. எவ்ரி மண்டே இனிமேல் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்புறேன். என்னடா HBO காசு நிறைய வச்சிருக்க போல அள்ளி கொட்டி இருக்காங்க. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குது, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அண்ட் மிக முக்கியமாக ரைட்டிங்கும் ஹெவியாக பண்ணியிருக்காங்க. லைக் இதுக்கு முன்னாடி நம்ம கேம்ஸில் விளையாடுனதே அப்படியே டேரெக்டாக கொண்டு வராமல் 1:1 அப்படியே எழுதாமல் நிறைய புது கேரக்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. புது ரைட்டிங்கிறது போயிருக்கு. கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரே மாற்றி அமைச்சிருக்காங்க தான் நான் சொல்வேன். ஒரிஜினலாக நீங்கள் கேமில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எபிசோட் 1ல் இந்த எல்லா விஷயங்களுமே ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக ப்ளே ஆகிட்டு இருக்கும். கேமில் நிறைய ஆக்ஷன் போயிட்டு இருக்கும். நடுவில் ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும் போது இது ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக தான் ப்ளே ஆகும். முக்கியமாக இந்த டான்ஸ் சீக்வன்ஸ் இது எல்லாமே அந்த கேமோட கடைசி நீங்கள் கேமை முடிச்சிட்டப்பறம் வர சீக்வன்ஸ் தான். பட் அதை ஃபர்ஸ்ட் எபிசோடாக கொடுத்துருக்கும் போதே இந்த கேமில் ஒரு சின்ன ரீஸ்ட்ரக்சரிங்கிறது நடந்திருக்கு. அது நல்லாவே இருக்கு. புதுசாக வர ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு க்ரானாலஜிக்கல் ஆர்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது கூட்டு போகிறாங்க. கேம் மாதிரி நான் லீனியர் ஸ்டோரியில் நான் ஃபாலோ பண்ணாமல் ஒரு லீனியர் ஸ்டைல்லே அது கூட்டு போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக மாற்றப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே பிரேட்டன் பண்ணிடுவோமா? அண்ட் ஆப்வியஸாக ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸும் இருக்கும். நான் சீசனை ஸ்பாயில் பண்ண மாட்டேன், நோ வரிஸ். கேமில் இருக்க ஸ்பாய்லர்ஸை முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அதையும் தாண்டி மேலோட்டமாக ஏதாவது வந்தாலும் அது உங்களுக்கு கதையை ஸ்பாயில் பண்ணாது, நோ வரிஸ். எபிசோட் 1 தொடங்கிடுவோமா? ஓப்பனிங்கே இந்த ப்ரீவியஸ் சீசன் எங்கே முடிஞ்சதோ அங்கே தான் தொடங்குது. நம்ம ஜோயல் தனி ஒரு மனுஷனா அந்த சால்ட் லேக் சிட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே பட்டுன்னு போட்டு தள்ளி ஃபயர்ஃப்ளைஸ் இனத்தையே அழித்து அங்கே இருக்க நம்ம எலியை பத்திரமா காப்பாற்றி கொண்டு வந்திருப்பாரு. முரளிக்கு தன்னுடைய மகளாக காப்பாற்றி கொண்டு வந்திருப்பாரு. வேக்சினுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கிறத இந்த பக்கம் எலிக்கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல தான் எலிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். நிஜமாலே வேக்சினை உருவாக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஜோயல் கிட்ட கேட்டு சத்தியம் வாங்கியிருப்பான். ஆனால் ஜோயல் இந்த இடத்துல பொய் சத்தியம் தான் பண்ணியிருப்பாரு தன்னோட மகளுக்காக. அதை தப்புன்னு போன சீசனில் முடிச்சிருப்பாங்க. இங்கே அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜோயா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்ல எலி அதை அக்செப்ட் பண்ணி ஜாக்சனை நோக்கி நடப்பான். பட் இதே சமயத்தில் ஆப்போசிட்டில் நம்ம ஆபி எப்படி ஃபீல் பண்ணுறான் அதையுமே தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஃபயர்ஃப்ளைஸ் எல்லாருமே டப்புன்னு போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒரு டாக்டருமே இந்த பக்கம் ஜோயல் போட்டு தள்ளியிருப்பாரு. அந்த டாக்டரோட பொண்ணு தான் ஆபி. அந்த வகையில் இங்கே செத்த எல்லாரையுமே புதைச்சிட்டு அவங்கள நான் அவெஞ்ச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆபி நின்றுருப்பான். அவள் கூடவே ஓவன், மெல், நோரா அண்ட் டேனி, ஐம் சாரி மேனி நிற்கிறாரு. இந்த ஆக்டர் பேர் டேனி ராமிரஸ். இப்போ லேட்டஸ்ட் எல்லாருமே கேப்டன் அமெரிக்கா 4ல் பார்த்துருப்பீங்கல்ல, அவரே தான். Not the two of us. This is us. This and them. The video game. Them and us. The one of us. The last of us. You knew what I was saying. Yeah, we all did. ஸோ இங்கே எல்லாருமே இங்கே செத்து போன ஃபயர்ஃப்ளைஸாக மோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ இதை தாண்டி வெளில போகிறதுக்கு வேறு வழியே இல்லை, இடமும் இல்லை. வேற எங்கேயாவது ஃபயர்ஃப்ளைஸ் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க அத்தனை பேர் தான் இங்கே செத்து கிடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஜோயல் ஒருத்தர் விடலை, எல்லாருமே பட்டுன்னு கொண்டிருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு ஆபி அங்கே இருக்க ஜிராஃபியை பார்த்துட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிராஃபியை வச்சு தான் ஜோயல் அண்ட் எலி 2 பேருமே அப்பா மகள் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சிருப்பாங்க. அது எலி அண்ட் ஜோயலுக்கு ஒரு மறக்க முடியாத ஹாப்பியான மெமரியாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆபி ஜிராஃபியை பார்க்கும்போது அவங்க அப்பா இறந்த அந்த நினைவுகள் தான் ஞாபகம் வரும். அவங்க அப்பா இறந்த இடத்துல தான் அவன் அந்த ஜிராஃபியை பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஒரு பக்கம் நம்ம எலிக்கு ஜிராஃபி ஹாப்பி மெமரிஸை கொடுத்த மாதிரி ஆபிக்கு அது அப்படியே சேட் மெமரிஸை கொடுக்குது. அது வித்தியாசமாக எழுதியிருக்காங்கன்னா ஓவன் சரி நம்ம ஃபயர்ஃப்ளைஸ் இருக்க இடத்துக்கு போகாமல் பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்டோட ஒரு இடத்துல ஐசக்குங்கிற ஒருத்தன் பயங்கரமான ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டு இருக்கானா அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாப்ல. ஐசக்னா WLF வாஷிங்டன் லிபரேஷன் ஃப்ரண்ட்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான பேராமிலிட்டரி ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே நம்மளுடைய திறமையை காமிச்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஓவனை பார்த்த ஆபி உடனேலாம் போயிடக்கூடாது, ஜோயலை பழி வாங்கிட்டு தான் போகணும், எப்படியாவது ஜோயலை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஓவனுக்கு புரிஞ்சு போச்சு இவன் கண்டிப்பாக அந்த ரிவெஞ்ச் பாதையில் தான் போகிறான். ஸோ உடனே இவளை வந்து வேணான்னு சொல்லி சமாளிக்காமல் கண்டிப்பாக அவனை கில் பண்ணிடலாம். பட் அதுக்கு தேவையான சப்ளைஸ் நம்மளுக்கு வேணும்ல, அதனால் WLFக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்போ தான் ஆபி கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. இந்த சமயத்தில் யார் அந்த பொண்ணு, எதுக்காக இந்த பக்கம் ஜோயல் எல்லாருமே போட்டு தரலான்னு சொல்லி எல்லாருக்கும் சின்ன சந்தேகம் ஏற்பட்டிருக்கும். மெல் மட்டும் அவளுக்கு ஏதோ இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்ல வருவா, பட் அது யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது போய் ஒரு கட்டுக்கதை, அவ்வளோதான். ஸோ எலிக்கு இம்யூனிட்டி இருக்க விஷயம் ஒன்லி ஜோயல், டாமி, எலிக்கு மட்டும் தான் தெரியும். பட் இந்த சீசனில் இன்னும் சில பேருக்கு தெரிய வரும், அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்தால் ஒரே ஒரு ஒர்க்கிங் காரை மட்டும் இந்த பக்கம் ஜோயில் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அதனால் இவங்களால இப்போதைக்கு ஜோயிலை துரத்திட்டும் போக முடியல. அவ்வளோ பெரிய ஃபயர்ஃப்ளைஸ் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரே ஒரு ஒர்க்கிங் கார் தான் இருந்துச்சாடா, நம்புற மாதிரியா இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே சொல்லி எப்படி நம்ம ஆபியை சமாதானப்படுத்த ஆபியுமே அங்கேருந்து கிளம்பி WLF தயாராகிறான். கடைசி அவங்க அப்பாவுக்கு குட் பை சொல்லிட்டு நம்ம ஜோயிலை பொறுமையாக கொள்ளணும், வலிக்க கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லனிசம் தன்மையோட திரும்பி பார்ப்பான். ஒரிஜினலாக பார்க்கும்போது நம்ம ஆபி ஜோயிலை கொல்லணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் கரெக்ட் தானே. அவங்க அப்பாவை கொண்டிருக்காரு, லிட்டரலி இங்கே பாருங்க ஒரு 10-15 பேர் செத்து கிடக்குறாங்க. இத்தனை பேரை கொண்டு ஜோயில பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே காமனாக வரும். பட் அப்படி விட்டுட்டா ஆபி மேலே நம்மளுக்கு ஒரு பரிதாபம் ஏற்பட்டுரும். அப்படி நடக்க விடாமல் ஆபியை வில்லியாக போர்ட்ரே பண்ணணும்னு சொல்லி தான் இந்த இடத்துல நம்ம ஜோயில வலிக்க கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு டைலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவள் பார்வையிலேயுமே ஒரு வில்லனிசத்தை காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக ஜோயில கொல்லணுங்கிற எண்ணம் ஆபிக்கு வந்தது சரிதான், பட் அவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி போர்ட்ரே பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ லிட்டரலாக இந்த சீசனோட மெயின் வில்லி ஆபி தான். பட் அவளுடைய எண்ணம் என்ன கேட்டிங்கன்னா தப்பு இல்லைங்க. இதை நம்ம தனியாக டிஸ்கஸ்
ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆபி வெஞ்சன்ஸுக்கு ரெடியாக அப்படியே 5 வருஷம் உருண்டு ஓடிடுது. பட் கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் தான் போயிருக்கோம். இங்கே 5 வருஷம் சொல்லி காமிச்சிருப்பாங்க. எதுக்கு 1 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அடுத்த சீசனில் இந்த 5 வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி அது ஒரு தனி கதையாக கூட சொல்லலாம். பார்ப்போம். இந்த பக்கம் நம்ம எலி யாரோ பயங்கரமாக ஒருத்த கூட சண்டை போட்டுட்ருக்கான். திரும்பவும் டேவிட் மாதிரி ஒருத்தன் கூட சண்டை மாட்டிக்கிட்டாலா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இது டெக்னிக்கலாக ஒரு ட்ரைனிங். எலி தண்ணியே மீறி இந்த பக்கம் சப்மிஷன் போட்டு எப்படியும் அந்த பெரிய மலை மாட சரிச்சிட்றான். ஜெஸ்ஸி உள்ளே வந்ததுனால அந்த பைபிளுக்கு கை தப்பிச்சு இல்லைனா உடச்சிட்டு போல. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் எலி கொஞ்சம் தண்ணியே மீறின ஒரு கேரக்டர் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் கண்ட்ரோலில் எழுந்து ரொம்பவே இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் கேமில் அப்படி இருக்க மாட்டான். கேமில் எலி மோஸ்ட்லி சில இடங்களில் ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். பிரச்சனைன்னு வந்தால் ஒதுங்க போக தான் ட்ரை பண்ணுவான். பட் இங்கே அது கொஞ்சம் வேற மாதிரி எழுதியிருக்காங்க. கொஞ்சம் சைல்டிஷாக காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. விச் இஸ் ரியலி குட் திங். ஏன்னா நடுவில் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி வரும். ட்ராஜடிக்கு அப்புறம் நீங்கள் எலியை ஃபுல் சீரியஸ் மோடில் தான் பார்ப்பீங்க. கேமில் அது டக்குன்னு வந்துடும். அதனால தான் கேம் முழுக்கவே உங்களுக்கு எலி சீரியஸாக இருக்க மாதிரி தெரியும். எலி கொஞ்சம் ஹியூமரஸான கேரக்டர் தாங்க. லாஸ்ட் ஆஃப் அஸ் 1க்கும் 2க்கும் அந்த டிஃப்ரென்ஸுங்கிறத ஒழுங்காக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அதை காமிக்க ட்ரை பண்ணுறாங்க போல. இந்த எபிசோட் முழுக்கவே நம்ம எலி கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிக்கப்படுறாங்க. பட் ஒரு 2-3 எபிசோட் போன அப்புறம் அவள் கம்ப்ளீட் சீரியஸ் மோடுக்கு போயிடுவான். அந்த டிரான்சிஷனை எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக எழுதுறதுக்காக தான் இந்த ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கேரக்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்புறேன் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. இந்த இடத்துல ஆப்பனன்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் முழுசெல்லாம் சண்டை போடல, ஜோயல் சொன்னதுக்காக லைட்டாக அடிக்கிற மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்ல அது நம்ம எலிக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த சமயத்தில் ஜோயல் அண்ட் எலிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ சண்டை நடந்திருக்கு. என்ன சண்டைங்கிறத எனக்கு தெரிஞ்சு எபிசோட் 4ல் காமிப்பாங்கன்னு தோணுது. நீல் ட்ராக்மன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எபிசோட் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எபிசோட். ஸோ அதில் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை காமிக்கலாம். எதுக்காக எலி இப்போதைக்கு ஜோயல் மேலே காண்டில் இருக்கான்னு. திடீர்னு வரவங்களுக்கு எலி ஏன்டா ஜோயலை பார்த்து கடுப்பாகணும் அப்படிங்கிற சந்தேகத்தோட தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தோணுது. அது ஒரு பெரிய சம்பவம். அதுவும் ஃப்ளாஷ்பேக்கில் தான் கேமில் ப்ளே ஆகியிருக்கும். மேபி அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி இந்த கதையை பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு என்னமோ. பட் சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கலாம், எதுக்கு எலி இந்த மாதிரி ஜோயல் மேலே காண்டில் இருக்கான்னு. அண்ட் ஆல்சோ ஜோயல் ஓவர் ப்ரொடெக்டிவாக நடந்துப்பாரா, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ மூடிட்டு என் கூட ஒழுங்காக சண்டை போடுறான் அப்படின்னு கடுப்பில் ஜெஸ்ஸி மேலே சண்டை போட்டு அங்கே கிளம்பி போவா. ஜெஸ்ஸியும் சம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஜெஸ்ஸி, எலி, டீனா 3 பேருக்குலேயுமே ஒரு லவ் ட்ரையாங்கிள் போயிட்டு இருக்கோம். எனக்கு என்ன சீரியஸில் அதை காமிக்க மாட்டாங்கன்னு தோணுது. பார்க்கலாம். ஈவினிங் ஒரு கம்யூனிட்டி பார்ட்டி இருக்குது, அது கண்டிப்பாக நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜெஸ்ஸி இன்வைட் பண்ணியிருப்பாரு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம எலி ஜாக்சன்லேருந்து வெளில போவான். ஸோ அந்த ஜாக்சன் சிட்டியை காமிச்சிருப்பாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். செம்ம பெரிய சிட்டிங்க. அண்ட் சுற்றி இருக்க அந்த வால்ஸ்லாம் பாருங்கள், பெருசு பெருசாக எழுப்பியிருக்காங்க. போன சீசனை விட 5 வருஷத்தில் எவ்வளோ பெருசாக அந்த சிட்டி வளர்ந்துருக்குன்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. உண்மையிலே தாறுமாறாக இருக்குது. அண்ட் தொடர்ந்து எக்ஸ்பான்ஷனுங்கிறது நடத்திட்டே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் செய்கிறதுக்காக இருக்க அந்த பைப்பை ரிப்பேர் பண்ணுறதுக்காக சில பேர் வந்திருப்பாங்க. பைப்பை உடச்சி பார்த்தா உள்ள முழுக்கவே இந்த மாதிரி ரூட்ஸாக இருக்குது, வேர்களாக இருக்குது, சாதாரண மர வேர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த எபிசோட் எண்டில் தான் தெரியும் அந்த மர வேர்களுக்குள்ள கார்டிசெப்ட் ஃபங்கஸ்மே வளர்ந்து வந்திருக்கு. கேமில் இருந்து இந்த சீரீஸில் மாற்றின மிக முக்கியமான சேஞ்ச் இது. ஸோ கேமில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மூலியமாக தான் அந்த ஃபங்கஸ் பரவும். இங்கே ரூட்ஸ் மூலியமாகவே கான்டாக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. வித்தியாசமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜாக்சனுக்குள்ள இந்த கார்டிசெப்ஸ் ஒரு பயங்கரமான சண்டை நடக்க போகுதுன்னு தோணுது. கேமில் அந்த மாதிரி ஒரு சண்டை நடந்திருக்காது. ஸோ இது சீரீஸ்க்காகவே எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு டீனா அப்படியே நம்ம ஜோயலை மீட் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த எக்ஸ்பான்ஷனை மேற்பார்வையிடுறதுக்காக தான் ஜோயல் அங்கே வந்திருக்கணும். ஆனால் ஜோயல் அதை பற்றி கண்டுக்காம சர்க்கியூட் பிரேக்கரை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஜோயல் மட்டும் இந்த பைப் பிரேக் ஆகும்போது பார்த்துருந்தான்னா கண்டிப்பாக கார்டிசெப்ட் தான் செக் பண்ணியிருப்பான்னு தான் தோணுது. உங்கள் ஃபோர்மேன் வேலையை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி டீனா கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பான். இந்த சமயத்தில் டீனாவையுமே டெக்னிக்கலாக நம்ம ஜோயல் அவருடைய பொண்ணுமா தான் பார்க்குறான். இதை அந்த தெரப்பி ஈவெண்ட்லேயே நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ அதில் டீனா தான் எப்போதுமே என் மேலே கொஞ்சம் கர்சனையோடு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அவன் என் பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்ல தெரப்பிஸ்ட்டு எலியும் தான் உன் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. ஸோ டீனாவிலிருந்து எலி எப்படி இந்த பக்கம் நம்ம ஜோயல் வித்தியாசம் பற்றி பார்க்குறாருங்கிறத ஒரு 2-3 டைலாக்ஸ் மூலமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல டீனா அந்த செக்யூரிட்டி ட்ரிக்கஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி கேட்கறதுக்காக ஜோயல் கூட பேசிகிட்டு இருக்கேன். நடுவில் எதுக்கு எலி உன் மேலே காண்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பேன். ஜோயல், என்னம்மா என் மேலே காண்டா இருக்கா, நீதாப்பா பெஸ்ட் ஃப்ரெண்டு, கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்குமே, எதுக்காக காண்டா இருக்கான்னு சொல்லி திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அப்படியே திருப்பி போட்டுருவாரு. அகைன் இப்போ வரைக்குமே நம்மளுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸான நம்மளுக்கு எதுக்கு எலி ஜோயல் மேலே காண்டா இருக்கான்னு சொல்லி தெரியாது. அதுக்கான பதிலை ஜஸ்டிஃபைங்காக ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் ஜோயலுமே கொஞ்சம் வயசான மாதிரியே காமிக்கிறாங்களே. இந்த சமயத்தில் தான் ஜோயல் தெரப்பிக்கு போகிற விஷயம் நம்ம டீனாவுக்கு தெரிய வருது. யார்கிட்டையும் சொல்லிட்டாத, நான் பயந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜோயல் டீனா கிட்ட சத்தியம் வாங்கி தான் அமைச்சிருப்பாரு. ஸோ தான் தெரப்பிக்கு போகிற விஷயத்தையே மறைச்சு தான் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் ஏன் மறைக்கணும் அதான் டவுட்டாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம டாமி கூட இப்போதைக்கு எலி ட்ரைனிங் போயிருப்பான். கேமில் இந்த கதை பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீசனில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த சமயத்தில் நம்ம ஜோயல், டாமி, எலி 3 பேருமே சுற்று வட்டாரத்தில் இருக்க அந்த இடத்த கிளியர் பண்ணுறதுக்காக, இன்ஃபெக்டட் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக போகிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். அங்கே தான் டாமி கிட்ட இந்த பக்கம் எலி ட்ரைனிங் போகிற மாதிரியும் இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே அதை கொஞ்சம் உல்ட்டாவாக மாற்றி டாமி ஜோயலுக்கே தெரியாமல் எலியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்னைப்பர் ட்ரைனிங்கை சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. செம்ம ஹை குவாலிட்டியாகவும் இருக்குது. கேமில் வந்த மாதிரியே ஒரு மானை இந்த பக்கம் ஒரு கிளிக்கை சாப்பிட்ற மாதிரியும் அதை அழகாக ஷூட் பண்ணுற மாதிரியும் சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. டாமிக்கு எலி இன்ஃபெக்ட் ஆக மாட்டான்.
இம்னுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஜோயலோட அந்த பேச்சை கேட்டு இன்னைக்கு நீ ரோந்துக்கு போவேனா, ஜஸ்ட் வாட்ச் ஆயிரு, காவலாளியா செக்யூரிட்டியாரு அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணது ஜோயல் தாங்கிற விஷயம் எலிக்கு பொறுத்து போச்சு. ஜோயல் சொல்கிறதுலாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, என்னையுமே ரொட்டீனுக்கு அனுப்புங்க, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபெக்டட் இல்லை, எனக்கு எதுவுமே பயம் இல்லை அப்படின்னு சொல்லி கத்துவான். என்னடா வம்பா போச்சு, ஜோயலையும் சமாளிக்க முடியல, இவளையும் சமாளிக்க முடியல. சரி ஓகே பத்திரமா போயிட்டு வா, ஆனால் லீடரோட பேச்சை கேட்கணும். லீடர் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு பேச்சை மட்டும் அங்கே போட்டுட்டு போயிருப்பாரு. லீடரா இந்த ரோந்து பண்ணியோட ஹெட்டாக வந்தது கேட்டுங்கிற ஒரு கேரக்டர். அண்ட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலியோட எக்ஸ். அண்ட் எலி கையில் ஒரு டேட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டுவை இன்ஸ்பயர் பண்ணதே கேட்டு தான். கேமில் கேட்டோட கையில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் டிசைன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எலி ஃபஸ்ட்டு கேட் கூட ஒன்றா இருக்கும்போது அந்த டிசைனை பார்த்து தான் இங்கே இன்ஸ்பயர் ஆகிருப்பான். அதை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷாட்டில் நம்ம டீனாவுமே நீ கேட் கூட பிரேக்கப் ஆனாலும் அவங்ககிட்ட சில விஷயம் உங்ககிட்ட ஒட்டிக்கிச்சே அப்படிங்கும்போது ஒரு டைலாக சொல்லியிருப்பான். நீவே பார்த்துக்க நீ கேட்டை கூப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டிருப்பாள். ஸோ கேமில் அப்படியே மேலோட்டமாக கண்டது பண்ண சில விஷயங்களை இந்த கதையில் ரொம்ப டீட்டெயில்டாகவே எழுதியிருக்காங்க. சரி ஆல்பைன்டனுக்கு நீ கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி டாமி அனுப்பி வச்சுட்டு அப்படியே 2 பேருமே ஜாக்சனுக்கு வருவாங்க. ஜாக்சனுக்குள்ளே தொடர்ந்து ஏகப்பட்ட ரெஃப்யூஜிஸ் வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பாதிக்கப்படாத அவங்களுக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய பல பேர் உள்ள வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை சரி செய்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஜோயல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய சிட்டியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரிஜினலாக பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜோயல் அண்ட் டாமி 2 பேருமே கான்ட்ராக்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெளிவாக புரியுது, எப்படி பிரச்சனை வராமல் எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற விஷயம் எல்லாமே ஜோயலுக்கு தெரிஞ்சிருக்கேன். பட் ஸ்டில் அவர் இதை விரும்பலை. ஏகப்பட்ட ரெஃப்யூஜிஸ் உள்ளே வர 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 நம்மளுக்கான இடம் காலியாகிட்டே இருக்குது. முதல்ல நம்மளை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள பார்க்கணும். தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும் கேள்விப்பட்டதில்லையா அப்படின்னு மரியா கிட்ட சொல்ல, மரியா நீ தாப்பா ரெஃப்யூஜியாக வந்த, நமக்கு நிறைய ஹெல்ப்புங்கிறது தேவை, மக்களுக்கேற்ற அந்த இடத்த நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி அவள் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறான். நல்லாவே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த எமோஷனே ஒரு கட்டத்தில் அப்பாவும் மாற்றுக்கான வாய்ப்புகள் அதிகம். லைக் யோசிச்சு பாருங்க, ரெஃப்யூஜிஸ் அந்த கேப்பில் யாராவது ஒருத்தன் இன்ஃபெக்ட் ஆனாலும் மொத்த ஜாக்சனும் போச்சு. அதுக்கான அடித்தளமாக தான் அதை பண்ணுறாங்களோ அப்படிங்கிறத தான் வருது. எனக்கு சமயத்தில் நம்ம ஜோயலுக்கு பின்னாடி நீங்கள் பாருங்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன ரன்னுக்கு போகணும்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆல்பைன் ரன் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுதான் இந்த எபிசோடில் நடந்திருக்கும். அண்ட் அந்த ரன்லேயே நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி அது செட் ஆஃப் ரூல்ஸாகவே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கோடுங்கிற ஒரு விஷயம் இந்த ஜாக்சனுக்குள்ளே இருக்குங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. இங்கே தான் சர்ப்ரைஸ் நம்ம டாமியோட பையனை பார்க்குறோம். கேமில் டாமிக்கு பையன் இருக்க மாதிரியே காமிக்கல. ஸோ இந்த சீரீஸ்க்காகவே உருவாக்கியிருக்காங்க. அந்த பையனோட பேர் பென்ஜி அங்கிள் ஜோயலோட மடியில் உட்காந்து இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இதுதான்ப்பா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஜாக்சன், இதுதான் ஃபென்ஸு, இதுக்கு உள்ளே இருக்கவங்க எல்லாருமே பீப்புள், வெளில இருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பென்ஜி அவங்க எல்லாருமே மான்ஸ்டர்ஸ், அவங்கள பார்த்தாலே நம்ம சுடணும் அப்படின்னு சொல்லுவாப்ல. பட் யோசிச்சு பாருங்க, இந்த ஃபென்ஸுக்கு வெளியில் இருக்கிறது வெறும் மான்ஸ்டர்ஸ் இன்ஃபெக்டட் மட்டும் தானா, நிறைய மனிதர்களும் இருக்காங்க. பட் இந்த சமயத்தில் நம்ம ஜோயல் மனிதர்களும் இருக்காங்கன்னு சொல்லாமல் எல்லாருமே மான்ஸ்டர்ஸ்னு சொல்லும்போது இன்க்ளூடிங் மனிதர்களுமே சேர்த்து தான் மான்ஸ்டர்ஸ்னு சொல்கிறான். அண்ட் சின்ன வயசுலேருந்தே இப்படி ஒருத்தங்கிட்ட வெளில இருக்கவங்கள பார்த்தா சொல்லணும்னு சொன்னால் அவன் மனசுக்குள்ளே நஞ்சு விதைச்ச மாதிரி ஃபென்ஸுக்கு வெளில இருக்கவங்க எல்லாருமே கெட்டவன் அப்படிங்கிற தாட்டில் தானே வளருவான். ஜோயலே வளர்றப்ப தப்பாக இருக்குது பார்த்துக்க. என்ன கேட்டிங்கன்னா பென்ஜி 4 எபிசோட் தாண்ட மாட்டான்னு தோணுது. புது கேரக்டராக வேறு உருவாக்கியிருக்கீங்களா? ஸோ டாமிக்கு ஒரு மோட்டிவ் கொடுக்கணும்னு சொல்லி பென்ஜிக்கு ஒரு சம்பவம் நடக்கலாம் ஜோயலுக்கு நடந்த மாதிரியே. என்னதுன்னா சொல்ல வரல, நடக்கும்போது உங்களுக்கு புரியும், ஜஸ்ட் ஒரு கெஸ் தாங்க, அவ்வளோதான். கேமில் இந்த பக்கம் டாமி ஆபியோட டீமை தேடி போனதுக்கான அந்த மோட்டிவ் கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்கும். பட் சீரீஸில் அது ஒரு வித்தியாசமாக தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு தோணுது. ஹார்ட் பிரேக்கிங்காக இல்லாமல் இருந்தால் ஓகே. ஸோ டாமியுமே கரெக்டாக உள்ள வந்துடுறாரு. எங்கடா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இன்ஃபெக்டடை வேட்டையாடிட்டு வரேன் தனியாக அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ எலி கூட இவர் ஒன்றா சேர்ந்து வேட்டையாடின ஒரு விஷயத்த டாமி ஜோயல் கிட்ட வந்து மறைக்கிறாரு. ஏன் கேமில் 3 பேருமே ஒன்றா சேர்ந்தா ட்ரைனிங் போயிருப்பாங்க, இதை மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஜோயலை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தாங்க எழுதியிருக்காங்க. லைக் ரொம்ப நல்லவன்னு சொல்லி காமிக்க ட்ரை பண்ணுறாங்களோ, ஒர்க் அவுட் ஆனால் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோயல் கிளம்ப அந்த அங்கிளுக்கும் பென்ஜிக்கும் நடுவில் ஒரு சூப்பரான க்யூட்டான இன்ட்ராக்ஷன். இங்கே தான் மரியா நீ ரெஃப்யூஜ் தான் வந்த அப்படின்னு சொல்ல ஜோயல் அங்கேருந்து கிளம்பி டேட்டா கேலை மீட் பண்ண போவார். கேலும் இந்த சீரீஸ்க்காகவே புதுசாக உருவாக்கப்பட்ட கேரக்டர். கேமில் இப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. சைக்கோ தெரபிஸ்ட்டாக உள்ள வந்திருப்பாங்க. இந்த நாளில் கேலோட பர்த்டே. ஸோ கேல் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு ஊற்றி செம ஜாலியாக எடுத்திருக்காங்க. அப்போ தான் அவன் மனசில் இருக்க உண்மை எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குது. கேல் யூஜினோட பொண்டாட்டி. ஸோ யூஜின் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்த ஒரு கேரக்டர் தான். வந்த கேரக்டர்னு சொல்கிறத விட கேமில் இருந்த கேரக்டர். கேமில் யூஜின் பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஃபயர்ஃப்ளைலேருந்து தப்பிச்சு ஜாக்சனுக்கு வந்திருப்பாரு. அண்ட் டாமி ஃபர்ஸ்ட் டைம் ஜாக்சனுக்கு வரும்போது டாமி அண்ட் யூஜின் ஒன்றா சேர்ந்து தான் நிறைய ரன்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் யூஜின் கொஞ்சம் வயசாகி நேச்சுரல் காஸ்ட்டில் தான் இறந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அவரை டேரக்டாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த சீரீஸில் யூஜினை பேஸ் பண்ணி தனியாக ஒரு எபிசோடே இருக்காங்க. அதில் நம்ம ஜோயல் கையால் யூஜின் சாகிற மாதிரி தான் கதை எழுதிருக்காங்களா. அதுதான் இந்த இதில் கேலுமே சொல்லுவான், எனக்கு புரியுது என் புருஷன் இன்ஃபெக்ட் ஆனால்தான் நீ சுட்டு கொண்டானு, ஆனால் அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, என்னால் உன்னை மன்னிக்கவும் முடியலன்னு சொல்லி ஜோயிலே தூக்கி எரிச்சு பேசுவாங்க. அதே சமயத்தில் ஜோயிலும் அவர் மனசில் இருந்த உண்மையை மறைக்கிறான் உங்ககிட்ட நான் எப்படி தெரப்பி பண்ணுறதுன்னு சொல்லி திரும்பவும் கேள்வி கேட்பாங்க. ஸோ ஜோயல் எல்லா உண்மைகளையும் சொல்லி தெரப்பிக்குள்ள போயிருக்க மாட்டார். ஆப்வியஸாக எலிக்கிட்டே பல உண்மைகளை மறைச்சு வச்சிருக்கான்னு தானே அர்த்தம்.
பட் டாமிக்கு மட்டும் எல்லா உண்மைகளையுமே தெரிஞ்சிருக்கும். கேமில் பார்க்கும்போது கெயிலுக்கு பதிலாக டாமி கிட்ட தான் ஜோயல் எல்லா உண்மைகளையுமே சொல்லிட்டு இருப்பாரு. டாமியை தான் ஒரு தெரபிஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த சீரிஸில் புது தெரபிஸ்ட் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அவளை காப்பாற்ற தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி மன உடஞ்ச ஜோயல் அங்கே கிளம்புறாப்புல. இந்த பேசிட்டு இருக்கும்போது தான் அவருக்கும் எலிக்கும் நடத்த சண்டையில் எலி வீட்டை விட்டு வெளில வந்து வீட்டுக்கு வெளில இருக்கக்கூடிய கேராஜில் தங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கேம்லேயுமே அதிக நேரம் நம்ம எலி கேராஜில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அதை வேற வழியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எலியோட கேராஜை பார்க்கும்போது உள்ள ஃபுல்லாகவே ஸ்பேஸ் அண்ட் காமிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது. லைக் இந்த இடத்துல நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு தரையில் கால் வச்சு அந்த ஃபோட்டோ வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சாவிச் ஸ்டார்லைட் காமிக் புக்கான அந்த கவருமே காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக நம்ம ஜோயல் கொடுத்த அந்த கிட்டாருமே இருக்குது. ஸோ கிட்டார் இந்த இடத்துல உங்களுக்கு சும்மா இருக்குமா தான் தெரியும். கேம்லேயுமே சரி பாசிபிளி சீரீஸ்லையுமே அதிக முக்கியத்துவம் இந்த கிட்டார் கொடுக்கப்படும் தோணுது. அண்ட் மிக முக்கியமாக ஒர்க் பெஞ்சை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் பெஞ்சை நீங்கள் கேம் விளையாடும்போது தெரிஞ்சிருக்கும். சில முக்கியமான இடத்துல மட்டும்தான் ஆக்சஸே பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான வெப்பன்ஸை இங்கே தான் உங்களால் அப்கிரேடும் பண்ண முடியும். கேமில் எப்படி நீங்கள் வெப்பனை அப்கிரேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல எலியுமே கன்னை வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சுங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் கேமோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீக்வன்ஸ் ப்ளே ஆகுது. டீனா வந்து நம்ம எலியை அவளுடைய அல்ஃபென்டனுக்கு ரெடி பண்ணுறான். டபுள் ஹோல்ஸ்டர்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ஹோல்ஸ்டர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம ஏகப்பட்ட பசல்லாம் சால்வ் பண்ணும் கேமில். பட் இங்கே அசால்ட்டாகவே கிடைக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் டீனா மேலே நம்ம எலிக்கும் இருக்க அந்த பாசத்தை லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலியன் டீனா அப்படியே இங்கேருந்து வெளில போக நம்ம எலியோட குதிரை பேர் ஷிம்மர்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கேம்லையுமே அதே குதிரை தான். இப்போதைக்கு அடுத்த ரன்னுக்காக 5 பேர் ரெடியாக இருக்காங்க. அந்த ரன்னை அரேஞ்ச் பண்ணது ஜெஸி தான் ஆப்வியஸ்லி. அண்ட் ஜெஸிக்கும் நம்ம டீனாவுக்கும் இடையில ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருந்திருக்கு. 2 தடவை பிரேக்கப் பண்ணியிருக்காங்களா, 2 தடவை ஒன்றாவும் சேர்ந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது நம்ம எலிக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. கடுப்பாகுதுண்ணே, கடுப்பாகுது. அண்ட் ஆல்சோ நம்ம எலியை பார்த்து என்னப்பா நீ கர்டிசன் வைப்பர் மாதிரி இருக்க அப்படின்னு மாதிரி ஜெஸி கலாச்சிருப்பாரு. கர்டிசன் வைப்பருங்கிறது இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் யூனிவர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு படம். அதுவும் ஜோயலோட ஃபேவரட்டான படம். மேபி இந்த ஜாக்சனுக்கு வந்துட்டு அப்புறம் ஜோயல் அடிக்கடி இங்கே இருக்கவங்களுக்கு அந்த படத்தை போட்டு காமிச்சிருப்பாரு இடமோ. அதனால எல்லாருக்குமே அந்த படம் ஞாபகம் இருக்கு போல. எலியை பார்த்தும் கலாய்க்கிற மாதிரி இருக்குது. அந்த படத்தை நம்ம பார்த்ததில் தனியாக எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. அப்படியே அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் இங்கே ரிட்டன் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஜெஸி வான் பண்ணி அனுப்பியிருந்தாலும் டீனா அண்ட் எலி அதை கேட்குற மாதிரி இல்லை. 2 பேருமே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஈவினிங் நியூ இயர் நடக்குது. நியூ இயர் கம்யூனிட்டி பார்ட்டிக்கு நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி டீனா ஓப்பனாகவே கேட்டுருவான். ஜெஸிக்கும் இவளுக்கு இப்போதைக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. அதனால இவளுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம எலியும் லைட்டாக ப்ளஷ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் வழியில் ஒரு ரத்த தடத்தை பார்க்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு வெளியில் ஏகப்பட்ட இன்ஃபெக்டன் ஒரு கரடி கூட சண்டை போட்டு சுற்றிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு இன்ஃபெக்டட் மட்டும் ஒரு கார் வேன் மூலியமாக ஏறி அந்த மார்க்கெட் பிளேஸுக்குள்ளேயே போயிருக்கு. வழக்கமாக எந்த ஒரு இன்ஃபெக்டடும் இந்த மாதிரி ஏறுறது கிடையாது. கீழே வந்தது தான். ஆனால் ஏதோ ஒன்று பக்காவாக ஏறி மேலே போயிருக்குன்னா அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கணும். பாசிபிளி யாருக்கு தெரியும், ஹியூமன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பேபிஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் நானும் டீனாவும் உள்ள போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த குரூப் லீடரோட பேச்சு கூட கேட்காம 2 பேரும் உள்ள கிளம்பி ஓடிடுறாங்க. இப்போ டேரெக்டாக எகிரி குதிக்காம வெளில உட்காந்து லிசன் பண்ணுவாங்க. இது கேமில் இருக்க ஒரு முக்கியமான மெக்கானிக், லிசனிங் மெக்கானிக். உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேரை எப்படி அடிக்கணும்னு சொல்லி நம்ம பக்கவாக பிளான் பண்ணுற அந்த மெக்கானிக்கு கூட இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு கேம் பிளே மெக்கானிக்கும் சீன் ரைட் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. கேமில் வர மாதிரியே ஒரு பாட்டில் தூக்கி போட்டு இந்த பக்கம் கிளிக்கரையுமே அசால்ட்டாக கொண்டுடுறாங்க. டீனாவோட ஃபைட்டிங் சீக்வன்ஸை காமிக்கல, ஜஸ்ட் நம்ம எலி சண்டை போடுறது மட்டும் தான் காமிக்கப்பட்டிருக்கேன். எலி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கேமில் டப்புன்னு ஒரே சொருவி கொண்டுடுவா. இங்கே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் எலி கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இவளை பார்த்தா வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லை, ஒரு குழந்தைய நடிக்க வச்சிருக்கீங்களாடா அப்படிங்கிற எஃபெக்ட் தான் எனக்கு கிரியேட் ஆகுது. எனக்கு கூட தான் அப்படி ஃபீல் ஆச்சான்னு சொல்லி மறக்காம காமிப்பாருங்க. போன சீசனில் குழந்தை எலியை பேஸ் பண்ணி தான் கதை நகரும். ஆனால் இப்போ 5 வருஷம் போயிடுச்சு. ஒரு வளர்ந்த எலியை காமிக்கணும். ஆனால் இப்போவும் என் கண்ணுக்கு பெல்லா ராம்ஸே குழந்தை போல தாங்க இருக்கேன். உங்களுக்கு எப்படி? இங்கே ஆப்வியஸாக கேமுக்கான ரெஃபரன்ஸாக எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அந்த ஃபோட்டோஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு நாயுமே காமிச்சிருப்பாங்க. கேம்லையுமே எக்ஸாக்டாக இதே ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். ஆனால் அங்கே இருக்க நாய் வேறு. மேபி இது எனக்கு தெரிஞ்சு கிரேக் மீசின், அதாவது டேரக்டரோட நாயாக இருக்கும் போல். நீ கண்டிப்பாக அந்த போர்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டீனாவை எலி கூப்பிட்டுட்டு போக தெரியாதனமாக காலடியில் இருக்க அந்த போர்டு உடஞ்சி எலி தொப்பு கீழே வந்துடுவான். கேமில் அடிக்கடி இது நடக்கும். முக்கியமாக ஒரு சம்பவத்தில் ப்ளோட்டர் கூடயே எலி சண்டைக்கு போகிற மாதிரி ஆகிடும். பட் இங்கே ப்ளோட்டர்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு புது இன்ஃபெக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புது கேட்டகரி ஸ்டாக்கர்ஸ். லாஸ்ட் ஆஃப் அஸ் 2லேயுமே இந்த புது கேட்டகரி இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கும். செம்ம கடுப்பு கிளப்புங்க. ஒரு 100 பேர் எதிரில் வந்தால் கூட அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கர்ஸ் இருக்காங்களே எப்போ எங்கிறது அடிப்பாங்கன்னே தெரியாது. உங்கள் லிசனிங் மூடுக்கும் அவங்க சிக்க மாட்டாங்க. ரேண்டமாக ஓடி வருவாங்க. பட்டுன்னு அவங்களை கொண்டுட்டு போயிடணும். கொஞ்சம் கடுப்புகளை கிளப்பக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் தான். பட் செம்ம மோசமானவங்க. ரன்னர்ஸ் அண்ட் கிளிக்கர்ஸ்க்கு இடைப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அந்த ஸ்டாக்கர் எப்படியோ அந்த பக்கம் எலியை சுத்து போட்டுது. அதோடைய முகத்தை காமிக்கும் போது முகம் செம்ம கீரலாக இருக்கு பாருங்க. மூக்கெல்லாம் கடிபட்டிருக்கேன். அந்த கரடி கூட நடந்த சண்டையில் செம்மடிப்பட்டிருக்கு போல.
அழகாக இந்த பக்கம் நம்ம எலியை தள்ளி போட்டு கடிக்கவே செஞ்சது. எலி இம்யூனாக இருக்கிறனால பிரச்சனை இல்லை. பட் இதுவே ஜோயலாவோ டீனாவோ இருந்தால் என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக அவங்க வந்து இன்ஃபெக்டட் தானே. ஸோ எந்த மாதிரி இந்த ஸ்டாக்கர்ஸ் வேலை செய்யுதுங்கிறத சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் எப்படியோ அந்த இடத்துல நம்ம எலி இந்த ஸ்டாக்கரை கொண்டுட்டு 2 பேருமே அங்கேருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கர் பற்றின ரிப்போர்ட்டை கவுன்சில் ஆஃப் ஜாக்சன் கிட்டேயுமே சொல்கிற மாதிரி இருக்குது. கேமில் அப்படி இல்லை. பட் இந்த சீரீஸில் கவுன்சில் ஆஃப் ஜாக்சன் சொல்லி அந்த ஜாக்சனோட எல்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடந்தது விசாரிச்சுட்டு இருக்காங்க. புதுசாக ஒருத்தன் உள்ள வந்திருக்கானாடா, மேபி இவன் மட்டும் ஒரு புது வெரைட்டியாக இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போக தான் ட்ரை பண்ணுவார். பட் பக்கத்தில் இருந்தவன் 5 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு கார்டியோ போட்டு தானே தான் சொல்கிறாங்களே, அதை பற்றி ஏன் கவலைப்பட மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, 5 பேர் தானே அதானே ஒரு கூட்டமா அப்படின்னு சொல்லி கேட்க, மரியா எனக்கு என்னமோ என் ஆள் மனசில் ஒரு கூட்டம் வெளில சுற்றிட்டு இருக்கும் போல தான் தோணுது, ரொம்ப நாளாக எனக்கு அந்த பயம் இருக்குது, ஒருவேளை உண்மையாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய சந்தேகத்தை மட்டும் வெளில வைக்கிறாங்க. மரியா கண்ணு எதிர்காலத்தை பார்க்குற திறமை இருக்கா உனக்கு? ஆபிஸா டெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ஹோடு ஜாக்சன் அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கு. அதை பற்றின ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஆல்ரெடி மரியாக்கு வர மாதிரி இங்கே காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. சரி, ஓகே, நியூ இயர் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்ப. எலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நடந்த விஷயங்களை ரைட் பண்ணிட்டு இருப்பான். ஒரு புது பேனாவை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் எழுதிட்டு இருப்பான். இவங்க போன அந்த சூப்பர் மார்க்கெட் பிளேஸையுமே வரைகிற மாதிரி தான் தெரியுது. கீழே பார்பெக்யூ அப்படின்னு சொல்கிற அந்த பண்ணையுமே எழுதி விட்டுறாத அப்படிங்கிறதுமே திரும்ப எழுதிட்டு இருப்பான். எலிக்கு பன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அந்த பக்கம் டீனாவுமே ஒரு பன் ஜோக் போட அது எலிக்கு டீனா மேலே இருந்ததுக்கு அதில் இன்னும் அதிகப்படுத்தியிருக்க போலங்க. இந்த சமயத்தில் நம்ம ஜோயில் உள்ள வந்து என்னப்பா நீ பார்ட்டிக்கு வரலையா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அதை விசாரிக்க தான் வந்துருப்பாப்புல. பட்டுன்னு பக்கத்தில் இருக்க அந்த கிட்டாரை தொட்டு பார்க்க ஸ்ட்ரிங் எல்லாமே துருபிடிச்சி போயிருக்கேன், நான் மாற்றி தரேன் அப்படின்னு எலிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம டக்குன்னு தூக்கி ஓடிடுவார். எலி இப்போ இங்கே என்ன நடந்தது, ஜோயில் ரொம்ப ஆக்வர்டாக எல்லாத்தையுமே மாற்றிரியே அப்படி வந்து உட்காந்துட்டு இருப்பான். பட் ஆப்வியஸாக அந்த கம்யூனிட்டி பார்ட்டிக்கு எல்லாருமே இப்போதைக்கு ஆஜராக அது ரொம்ப கலர்ஃபுல்லாக நடக்குது. பட் பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளுடைய இந்த கடிப்பட்ட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலே ஒரு குத்துப்பட்ட இடமா ஒரு ஸ்காராக மாற்றிடுவா. கடிப்பட்ட மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்லி தன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். நாளை போல் மாட்டிக்கிட்டான் சமாளிக்க வேணாமா. எலி அந்த பார்ட்டியில் பங்கேற்காம டீனா ஆடுறது மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். கேமில் வந்து அந்த சீக்வன்ஸை அப்படியே 1-to-1 ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஜெஸியும் உள்ளே போகுது, செம்மையாக ஆடுறால, இனிமேல் நாங்கள் 2 பேரும் ஒன்றும் சேர போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே டீனா உள்ளே வந்து ஜெஸி வச்சிருக்க அந்த சரக்கு அடிச்சுட்டு வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் இந்த பக்கம் எலி அண்ட் டீனா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் டீனாவுக்கும் எலி மேலே ஒரு காதல் இருக்குங்கிறத தெளிவாக காமிக்கிறது மட்டும் இல்லாமல் 2 பேருமே கிஸ்ஸும் பண்ணியிருப்பாங்க. வானவிலுக்கெல்லாம் உள்ள இடம் இல்லைப்பா அப்படின்னு பக்கத்தில் இந்த ஹோமோஃபோபிக் ஒருத்தன் சர்ச்சுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஓப்பனாகவே இங்கே 2 பேருமே திட்டேன். இது பிடிக்காத ஜோயல் ஓவர் ப்ரொடெக்டிவ் ஃபாதராக உள்ளே வந்து அவனை போட்டு அடி பொழந்துருப்பார். பட் இந்த ஒரு விஷயம் நம்ம எலிக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எலி தன்னுடைய கிரவுண்டை தான் ஸ்டாண்ட் பண்ண அங்கே வந்திருப்பான், தனக்கான அந்த உரிமையை தான் கேட்க தான் வந்திருப்பான். ஜோயல் உள்ளே போது இந்த சம்பவத்தை செஞ்சது எலிக்கு பிடிக்கல. ஆனால் அது கொஞ்சம் எம்பாரஸ்மெண்ட்டாகவும் இருக்கும்ல, எனக்காக எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஜோலி எதிர்த்து பேசிட்டு அங்கே போயிடுவான். பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கூட வாசல்ல இருந்து அந்த ஜோயிலை கண்டுக்காமே போயிடுவான். ஜோயில் அந்த கிட்டாரை டியூன் பண்ணிட்டு இருப்பாரு. 2 பேருக்குலையுமே பேசாத ஒரு சண்டை நடந்துக்கிட்டே தாங்க இருக்கு. ஜெனரல் ஆடியன்ஸ் இப்போ மண்டியை வச்சுட்டு இருந்திருப்பீங்க என்ன சண்டைன்னு. அகைன் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, உங்களுக்கு தெரிய வரும்போது புரியும். எல்லாமே சுமூகமாக தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் பைப்புக்குள்ளே அந்த கார்டிசம் வெளில வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அப்படியே டக்குன்னு ஒரு காலடி தரது காமிப்பாங்க. இந்த கார்டிசம் ஏகப்பட்ட ஜாம்பிஸை கூட்டு வரது தான் நம்ம நினைப்போம். பட் அங்கே பார்த்தா அந்த ஆபியோட டீம், விச் மீன்ஸ் ஜாக்சன் இப்போதைக்கு அந்த கார்டிசப் மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்கஸ் மட்டும் இல்லாமல் ஆபி டீமுமே அட்டாக் பண்ண வராங்க. 2 எனிமீஸ் ஜாக்சனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோட் பயங்கரமான சம்பவமாக இருக்கும்போது பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கதையை எழுத போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். சீரியஸாக இந்த எபிசோட் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக மேக்கிங் ப்ரொடக்ஷன் குவாலிட்டிலாம் அல்டிமேட்டாக இருக்குது. சீரியஸ் முழுக்கவே இதே குவாலிட்டி மெயின்டைன் ஆனால் தாறுமாறாக இருக்குங்க. ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இந்த ஃபஸ்ட் எபிசோட பற்றி உங்களோட தாட்ஸ் உங்களுடைய வீசா மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் தேடி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையிலுமே பட்டு நினைச்சிருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.